இந்த வீக் ஃபுல்லா ரொம்ப பிஸி. ஒரு நாள் என்னடான்னா தொட்டி கழுவி விட்டுட்டாங்க. இன்னொரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போயிட்டேன். இன்னொரு நாள் ஆயா கூட போய் இந்த இலைலாம் பறிச்சுட்டு வந்தேன் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இதுலேருந்து ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு பார்சல் நமக்கு ரிசீவ் ஆக இருந்துச்சு. அது வரத்துக்கு ரொம்ப டிலே ஆனதுனால ஃபைனலாக சண்டே வந்துடுச்சு. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஃபேஸ் ப்ரஷ்ன்னு வச்சுக்கிட்டேன். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இது வாங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. வாங்கிட்டதுக்கு அப்புறம் கையிலே கழுவிருக்கலாம்டா அப்படின்னு ஆயிடுச்சு. எங்க அம்மா இப்பெல்லாம் ஹேர் லாங்கா நான் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு ரிப்பன்ல கட்டுறாங்க தலைய. எனக்கு ஒரே சிரிப்பு தான். ரிப்பன்ல கட்டினா எங்க அம்மாவுக்கு லாங் ஹேர் வந்துரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை போல. அதனால நேற்று எங்க அக்கா கிட்ட சொல்லி தலை பின்னி இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் பாரு லாங் ஹேர் வளர்த்து காமிக்கிறேன்னு எங்க அம்மா என்கிட்ட சவால் வர விடுறாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாம இந்த ரோஸ்மெரி, வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம்லாம் போட்டு வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு அது ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க. இது கூடயே அப்ளை பண்ற மாதிரி வந்துருச்சா, சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முல்தானி மட்டி எடுத்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணியிருந்தேன். கண்ணாடி போடுறதுனால கண்ணு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.